அண்ணே ஊரில் ஒருத்தரும் இல்லை, இதுதான் சரியாக இருக்கும். ஏ பையா என்ன வராங்களா பாடுறா. இந்த கிழட்டு பூயால் ஊரே கெட்டு கிடக்குது. வாங்கடா. என்ன வெம்பு, உன் அம்மா சொன்ன மாதிரி இன்றைக்காச்சும் உன்னை கோயிலுக்கு கூட்டின்னு போகலான்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, கோவிலாண்டா கேதம்மா, அதனால் கோவிலை பூட்டி வச்சிட்டானுங்க. இந்த சிலையாச்சும் பார்த்துக்குமா. சரிப்பா. என்ன இது இப்படி பண்ணிட்டுக்கிறானுங்க? யாருன்னா விரோதக்காரங்களாம் இருப்பானுங்கம்மா. எப்போ இது? நேற்று நைட்டு யாரும் தெரியாமல் முடிச்சுட்டு போயிட்டானுங்க. என்னதான் ஏன் ஆயிடுச்சு? வழக்கம் போல தான் ஐயா சிலையை உடைச்சி விட்ருக்காங்க. ஆள் யாருன்னா தெரிஞ்சுதா? யாருன்னே தெரியலப்பா. ஏன் சாமி சிலையை மூடி வச்சுக்கிறாங்க? அது சாமி இல்லைம்மா, அந்த சாமியவே வெறும் கல் தான் சொன்னவர். அதான் இந்த குரங்கு பயிலுக்கு சிலையை உடைச்சி வச்சுருக்கானுங்க. ஏன்ப்பா இப்படி நடந்துக்கிறாங்க? இந்த மக்களுக்கு பகுத்தறிவு வளர இவர் ஒரு சிலையை உடைச்சாரு. ஆனால் அந்த ஜனங்களுக்கு புரியாமல் மத வெறி சாதி வெறின்னு இன்னும் மூட நம்பிக்கை தான் அதிகமாச்சு. அதோட விளைவு தான் நீ பார்த்தது. நேற்று வரைக்கும் தெருவெல்லாம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நீ பூ படிஞ்சிட்டேன்னு சொல்லி என் வாசலையே எல்லையாக்கிட்டாங்க. இதை பாரு வேம்பு, இனி வரப்போகிற மாதம் அந்த 5 நாள் கட்டில் மேசை தலைவாணி எதுலேயும் உட்காராத. உனக்குன்னு ஒரு பாய் கொடுத்துருவேன், அதில் தான் படுக்கணும். முக்கியமாக நீ சாமி கும்பிட்றப்ப இல்லைன்னா நல்ல நாளில் நீ வீட்டுக்கு தூரம் ஆயிட்டினா நம்ம வராண்டால தான் ஓரமாக இருக்கணும். உன்னோட நிழல் கூட அங்கே வரக்கூடாது, இல்லைன்னா சாமி குத்தம் ஆகிடும். இதெல்லாம் யாரும்மா உனக்கு சொன்னது? இது நான் வரும்போது என் அம்மா எனக்கு சொல்லுச்சு. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்களா? பொண்ணுன்னா இதை செய்யணும்னு 5 இருக்குது, செய்யக்கூடாதுன்னு 10 இருக்குது. அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கும். திட்டு முடிஞ்சு கோயிலுக்கு போகிற, காற்று கருப்பு அண்டாமல் இருக்க இதை எடுத்துகிட்டு போ. யாய் அது புதுசாக இருக்குது? புது முட்டியா? ஏய், நம்ம காட்டுக்கிட்ட மடக்கியா? ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. எடு எடு, வண்டி எடு.
எங்கே போயிட்டு இருக்க இவ்வளோ வேகமா? கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்க்கா. என்னது இது? என்னம்மா பண்ற? இதோ வரேம்மா. ஒன்றும் இல்லை, ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அதான் எதனா நல்ல செய்தி இருக்குதான்னு கேட்டு விசாரிச்சுட்டு போனாங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லைம்மா, நாங்கள் கொஞ்சம் தள்ளி போடலான்னு இருக்கோம். இப்படியே போனால் எப்படி? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. சரி நீ போ, நான் பையன் வந்த உடனே பேசிக்கிறேன். இவ கூட தான் நம்ம அம்பிகாக்கு கல்யாணம் ஆச்சு. அவளுக்கே 3 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு. இவ என்னவோ இன்னும் வேணான்னு சொல்றா. நம்ம பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவளுக்கு தான் உடம்புல எதனா இருக்கும் போல, அதான் இன்னும் நிக்கல. அது பழகிருச்சு. முதல் முறை வயசுக்கு வரப்போ இந்த ஊரே பூ வச்சு பொட்டு வச்சு கொண்டாடும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே ரத்தம் நம்ம உடம்புலேருந்து வந்தா வெறும் கண்ணு மூக்கு வச்ச பொம்மையாக தான் இந்த ஊர் நம்மளை பார்க்கும். இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, ஆனால் உனக்கான சுதந்திரத்தை நீ தான் உருவாக்கிக்கணும். அதான் நிம்மதி. சரி நான் வரேன். உங்களால் கேட்க முடியுமா? எல்லாம் சமமாக படைச்ச இறைவன், ஆனால் பெண்ணை மட்டும் ஏன் தீட்டுன்னு சொன்னதுனால எங்களை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? இந்த ரத்தம் நாங்கள் கேட்டது இல்லைல்ல, இது என்னோட இயல்பு தானே. என் நிழல் கூட வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. என் நிழல் அசுத்தம்னா உங்கள் சிந்தனை என்ன? காய்ச்சல் வந்தால் மருந்து கொடுத்து படுக்க வைக்கிறீங்களே, இதுவும் உடம்போட ஒரு விஷயம் தானே. அப்புறம் ஏன் அழுக்கு மாரி பார்க்குறீங்க? சாமி கிட்ட போகாதுன்னு சொல்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ரத்தம் பார்க்க பயமா? அப்போ நீ என்ன சாமியா இல்லை கல்லா? உனக்கு என்ன தெரியும்? நீ பேசவும் மாட்ட, ஆனால் இங்கே உன் பேரை சொல்லி திணிக்கிறாங்க. இவனுங்க மாற மாட்டானுங்க, இனி நாங்கள் மாற்றுவோம்.